போட்டி தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதிகமான வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா TNPSC குரூப் 2 குரூப் 3 படிக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்பதான் நான் படிக்க ஸ்டார்ட் பண்றேன், இந்த தேதியில இருந்து எனக்கு புதுசா படிக்கிறதுக்கான ஸ்டடி பிளான் வேணும், நான் எப்படி படிச்சுனா சிலபஸை கம்ப்ளீட் பண்ண முடியும், எனக்கான டீடைல்டு ஸ்டடி பிளான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. சோ உங்களுக்காக 180 டேஸ் ஸ்டடி பிளான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். சரிங்களா, இந்த 180 டேஸ் ஸ்டடி பிளானை பேஸ் பண்ணி டெஸ்ட் பேட்சும் ரெடி பண்ணியிருக்கோம். சரிங்களா, ஜூன் மந்த்ல இருந்து நீங்க படிக்கிற மாதிரி ஒரு டெஸ்ட் பேட்சும் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த டெஸ்ட் பேட்ச் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி புத்தகம் நிறைய பேர் வாங்கியிருந்தீங்க இல்லையா, புத்தகம் வாங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சார் டெஸ்ட் பேட்ச் எனக்கு புதுசா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஏற்கனவே இருக்கிற பேட்ச் பழைய பேட்சா இருக்கு, எனக்கு நியூ பேட்சா வேணும், எனக்கு நியூ ஷெட்யூல் பேஸ் பண்ணி எனக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. சோ புத்தகம் வாங்கிய தொகைக்கு எப்பவுமே டிஸ்கவுண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சோ அந்த தகவலும் நான் இந்த வீடியோல சொல்லிடுறேன். சரிங்களா, புத்தகம் வாங்கிருந்தீங்க அப்படின்னா அந்த டெஸ்ட் பேட்ச்ல உங்களுக்கான ஆஃபர் என்ன, நீங்க எப்படி டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லிடுறேன். அதே போல இப்ப புதுசா நான் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. டெய்லி சேலஞ்ச் மே மந்த் அட்டன் பண்ணீங்க இல்லையா, அதுல நிறைய பேர் நான் படிச்சு முடிச்சிட்டேன் சார், நான் இனிமே டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணலாம்னு இருக்கேன், கம்ப்ளீட் டெஸ்ட் பேட்ச் எனக்கு வேணும், நான் ஃபுல்லா படிச்சு முடிச்சிட்டேன், ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு இப்போ ஒரு டெஸ்ட் பேட்ச் இருந்தா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. உங்களுக்கான ஆஃபர் என்ன இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். சரிங்களா, அதிகமான டீம்ல எப்ப டெஸ்ட் பேட்ச் கொடுத்தாலும் உங்களுக்கு முதல்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கும். சோ அந்த தகவலும் அதே போல புத்தகம் வாங்கியதுக்கு எவ்வளவு பிரைஸ் டிஸ்கவுண்ட் இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். சோ இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. முழுமையா பாத்தீங்கன்னா இந்த 180 டேஸ்க்கான பிளான் என்ன, இந்த 180 டேஸ் பிளானை பேஸ் பண்ணி எப்படி டெஸ்ட் கொடுக்க போறோம், டெஸ்ட்ல எப்படி சிலபஸ் எல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிருக்கோம், சிலபஸ்க்கான டாபிக் எப்படி டெஸ்ட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கோம், ஸ்டடி பிளான்ல அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத டீடைலா நான் சொல்லிடுறேன். சரிங்களா, உங்களுக்கான சிம்பிள் பிளான் தெளிவா இதெல்லாம் நீங்க படிக்கணும் அப்படின்றத டீடைல்டாவும் நான் கொடுத்திருக்கேன். அதே போல வேட் ஸ்டடியோட பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் 10 டெஸ்ட்டுக்கான பிளானும் நான் கொடுத்திருக்கேன். சரிங்களா, முதல்ல அது படிச்சு முடிச்சுட்டு அடுத்த 10 தேர்வுக்கு நான் PDF உங்களுக்கு அப்டேட் பண்றேன், அதையும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த 180 டேஸ் நீங்க படிக்கிறதுக்கான ஸ்டடி PDF வெப்சைட்ல கொடுத்துருவோம். சரிங்களா, டெஸ்ட் பேட்ச் நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா படிச்சு முடிச்சுட்டு டெஸ்ட் எழுதிட்டு உங்களுக்கான டெஸ்ட்டுக்கான ரிப்போர்ட், உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ், உங்களுடைய ரேங்க், இது எல்லாமே நீங்க செக் பண்ணிக்க முடியும். ஆல்ரெடி டெய்லி சேலஞ்ச் எழுதிருப்பீங்க. டெய்லி சேலஞ்ச் பாத்தீங்கன்னா அன்னைக்கு தேர்வு அன்னைக்கு எழுதணும் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனா இந்த டெஸ்ட் பேட்சை பொறுத்தவரையும் குரூப் 2 குரூப் 3 பிரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்சை பொறுத்தவரையும் அந்த நியூ பிளானை பேஸ் பண்ணி நீங்க டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா நீங்க விருப்பப்படக்கூடிய தேதிகள்ல தேர்வு எழுதிக்கலாம். நான் ஒரு நாள் லேட்டா படிச்சு முடிக்கிறேன் அப்படின்னா ஒரு நாள் லேட்டாவும் நீங்க தேர்வு எழுதிக்கலாம். நீங்க எப்ப விருப்பப்படுறீங்களோ அப்ப தேர்வு எழுதிக்கலாம். நீங்க எப்ப தேர்வுனாலே உங்களுக்கான மார்க் அப்டேட் ஆயிடும். தேர்வு எழுதி முடிச்சோடனே 2 ஹவர்ஸ்ல உங்களுக்கான ரேங்க் அப்டேட் ஆயிடும். இந்த 180 டேஸ் பிளானை பேஸ் பண்ண டெஸ்ட் பேட்ச் பாத்தீங்கன்னா தமிழ் மீடியம் டெஸ்ட் பேட்ச், அதே போல பிரிலிம் சிலபஸை பேஸ் பண்ணி தான் இந்த டெஸ்ட் பேட்ச் இருக்க போகுது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி குரூப் 2 குரூப் 8 10 புக்ஸோ இல்ல குரூப் 4க்கான 12 புக்ஸோ நீங்க வாங்கிருக்கீங்க, செட் ஆஃப் புக்ஸ் வாங்கிருக்கணும், சிங்கிள் புக் வாங்கிருக்கீங்க, அந்த ஆஃபர் உங்களுக்கு ஒர்க் ஆகாது. உங்களுக்கான பில்லை நீங்க சென்ட் பண்ணிட்டு உங்களுக்கான ஆஃபர் நீங்க கலெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா, அது டெஸ்ட் பேட்சா இருக்கலாம் இல்ல வீடியோ கோர்ஸா இருக்கலாம். நீங்க செட் ஆஃப் புக்ஸ் வாங்கிருக்கீங்க, குரூப் 2 குரூப் 8 10 புத்தகம் இல்ல குரூப் 4க்கான 12 புத்தகம் வாங்கிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான டிஸ்கவுண்ட் ஆஃபரை நீங்க கலெக்ட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கான கூப்பன் கோட் கொடுப்பாங்க. ஓகே, இதுதான் 180 டேஸ்க்கான ஸ்டடி பிளான். சரிங்களா, இந்த ஸ்டடி பிளான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னையில இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஜூன் 7ஆம் தேதி நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்றீங்க. ஜூன் 7ஆம் தேதி படிக்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா முதல் தேர்வு நீங்க என்னைக்கு படிச்சு முடிக்கணும், ஹிஸ்டரி செட் 1 என்னைக்கு படிச்சு முடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10ஆம் தேதி படிச்சு முடிக்கணும். அதாவது டே 1 டே 2 டே 3. சரிங்களா, இதுவரையும் நீங்க ஹிஸ்டரி படிக்கணும். சரிங்களா, உங்களுக்கு டே 4ல ஹிஸ்டரிக்கான தேர்வு இருக்கும். உங்களுக்கான வேட் ஸ்டடி நான் கொடுத்துருப்பேன். சரிங்களா, இது டீடைலா கொடுக்காம இது கம்ப்ளீட் பிளான். இந்த பிளான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா இருக்கும். எவ்வளவு டெஸ்ட் நம்ம கொடுக்க போறோம், கிட்டத்தட்ட 40 தேர்வுலையும் நீங்க டாபிக் வைஸ் டெஸ்ட் எழுதுவீங்க. சரிங்களா, 40 வரலையும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு 10 டெஸ்ட்டுக்கும் உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். அதையும் நான் சொல்லிடுறேன், புதுசா பாக்குறவங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல செட் 1 செட் 2 இருக்கு இல்லையா, அது என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இந்த செட் 1க்கு நீங்க என்ன படிக்கணும் அப்படின்றத வேட் ஸ்டடியில நான் கொடுத்துருப்பேன். வேட் ஸ்டடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம். இந்த வேட் ஸ்டடியில உங்களுக்கு இந்த மாதிரி லெசன் கொடுத்துருப்போம். சரிங்களா, என்னென்ன பாடங்கள் நீங்க படிக்கணும் அப்படின்றத கொடுத்துருப்போம். அது டீடைலா தனி PDF இருக்கும், வேட் ஸ்டடி PDF அப்படின்ட்டு. இது பிளான் PDF. இந்த பிளான்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹிஸ்டரி, அடுத்து பாலிட்டி, அடுத்து பாத்தீங்கன்னா யூனிட் 8, அடுத்து இந்திய தேசிய இயக்கம் INM, அடுத்து பாத்தீங்கன்னா தமிழகத்தில் வளர்ச்சி நிர்வாகம் யூனிட் 9, அடுத்து இந்திய பொருளாதாரம், அடுத்து மேக்ஸ், அடுத்து உங்களுக்கு புவியியல், அடுத்து சயின்ஸ். சோ என்ன வெயிட்டேஜ்ல நீங்க படிக்கணுமோ, என்ன ஆர்டர்ல நீங்க படிச்சா பெஸ்டா இருக்குமோ அந்த ஆர்டர்ல உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். சரிங்களா, டெஸ்ட் அந்த மாதிரி தான் கொண்டு போவோம். ஒவ்வொரு தேர்வுக்கும் எத்தனை வினாக்கள் இருக்கும் அப்படின்னு 100 வினாக்கள் இருக்கும். சரியா, உங்களுக்கு டே வைஸ் பிளானும் நான் கொடுத்துருக்கேன். சார் நான் ஒருவேளை லேட்டா ஜாயின் பண்றேன், இல்ல நான் ஆல்ரெடியே படிச்சு முடிச்சிட்டேன், நான் இப்போதைக்கு நான் அந்த பிளானை ஃபாலோ பண்றேன், டேக்கெல்லாம் தேவையில்ல, நான் டே வைஸ் நான் ஸ்டார்ட் பண்ற டேல இருந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு டே வைஸ் பிளானும் நான் கொடுத்துருக்கேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க டே வைஸ் பிளான். சரிங்களா, டேஸ் போட்டு நான் கொடுத்துருக்கேன். டே 4, டே 8, டே 11 அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த நாட்கள்ல நீங்க அந்த தேர்வுகளை எழுதிக்கலாம். இப்ப நான் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றேன், குறிப்பிட்ட தேதியில தான் எழுதணுமா, ஃபார் எக்ஸாம்பிள் 17ஆம் தேதி தான் தேர்வு எழுதணுமா அப்படின்னு கிடையாது. நீங்க 18ஆம் தேதி எழுதிக்கலாம், இல்ல 19ஆம் தேதி எழுதிக்கலாம். பட் முடிஞ்ச வரையும் அந்த பிளானை பேஸ் பண்ணி எழுதிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளான் கம்ப்ளீட் பண்றதுக்கு எளிமையா இருக்கும்.
பிளானை பேஸ் பண்ணி நம்ம டெஸ்ட் கொடுத்துருவோம். இப்போ 17ஆம் தேதி அப்படின்னா டெஸ்ட் உங்களுக்கு அப்டேட் ஆயிடும், அதுல மாற்றம் இல்லை. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பேட்ச்க்கே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 டெஸ்ட்டுக்கு மேல கொண்டு போயிட்டோம். சரிங்களா, ஃபர்ஸ்ட் பேட்ச்க்கு 35 டெஸ்ட் பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னும் உங்களுக்கு 2-3 டெஸ்ட் இருக்கு, அது இந்த வீக்ல அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம். சரிங்களா, கிட்டத்தட்ட 40 தேர்வு வரலையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸை கம்ப்ளீட் பண்றதுக்கான தேர்வுகள். அதன் பிறகு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். இதுக்குள்ளேயே ஃபர்ஸ்ட் 40 தேர்வு நான் சொன்னோம் இல்லையா, இந்த 40 தேர்வுகள்லயே ஒவ்வொரு 10 தேர்வுக்கும் ஒரு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும். இப்ப திருப்புதல் தேர்வு 2 அப்படின்னு இருக்கா, அது 20வது தேர்வு. சோ இதே போல ஒவ்வொரு 10 டெஸ்ட்டுக்கும் உங்களுக்கு ஒரு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். இப்ப 40வது தேர்வு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட், திருப்புதல் தேர்வு 4 அப்படின்னு இருக்கு. 31ல இருந்து 39 வரையும் என்னென்ன படிக்கிறீங்களோ அது எல்லாமே நீங்க படிச்சு முடிச்சுட்டு ரிவிஷன் பண்ணணும். 41வது தேர்வு வந்து 47வது தேர்வுலையும் பாத்தீங்கன்னா முழுக்க திருப்புதல், அதாவது இந்திய ஆட்சியல் தனித்தனியா ஒவ்வொரு ஹெட்டிங் இருக்கு இல்லையா, அது ஒவ்வொன்றுமே ரிவிஷன் பண்ண போறோம். இது எல்லாமே ரிவிஷன் பண்ணி முடிச்சுட்டு அதன் பிறகு ஃபுல் மாடல் டெஸ்ட், முழு மாதிரி தேர்வு இருக்கும். சோ கிட்டத்தட்ட இந்த 50 தேர்வுகள் நீங்க முடிச்சிட்டீங்கன்னாவே நீங்க கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க, சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. இது இல்லாம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டெஸ்ட் உங்களுக்கு இருக்கும், ஒரு 5 தேர்வுகள் இருக்கும். அதே போல கரண்ட் அஃபேர்ஸ் தனியாவே உங்களுக்கு தேர்வுகள் இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்டே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 தேர்வுகள் இருக்கு போகுது. சரிங்களா, சோ கிட்டத்தட்ட டோட்டலா உங்களுக்கு எவ்வளவு டெஸ்ட் இருக்கும் அப்படின்னா 65 தேர்வுகள் இருக்கும். 65 தேர்வுகள்ல நீங்க ரொம்ப முக்கியமா படிக்கிறது ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய 40 தேர்வுகள். சரிங்களா, அது எப்பக்குள்ள நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிளானை பேஸ் பண்ணி 25/10/2021 கம்ப்ளீட் பண்ணிடுவோம். 10வது மாசம் முடியறதுக்குள்ள நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். சரிங்களா, அதுக்கப்புறம் ரிவிஷன் தான், முழுக்க ரிவிஷன் தான் பண்ண போறோம். படிச்சதே திரும்ப ரிவிஷன் பண்ண போறோம். சோ 50 தேர்வுகள் முடிக்கும் போது நீங்க எத்தனை நாட்கள் கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 177 நாட்களை கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்க. கிட்டத்தட்ட 180 நாட்கள் பிளான். சரிங்களா, இந்த ஸ்டடி பிளான் பண்ணா 180 நாட்களுக்கான ஸ்டடி பிளான். இந்த ஸ்டடி பிளானை பேஸ் பண்ணி உங்களுக்கு தேர்வுகள் அப்டேட் பண்ணி கொடுத்தோம். அந்த தேதிகள்ல தேர்வுகள் அப்டேட் ஆயிடும், நீங்க எப்ப வேணாலும் தேர்வுகள் எழுதிக்கலாம். சோ இந்த பிளானுக்கான பிடிஎஃப் இந்த வீடியோ கீழே நான் கொடுத்திருக்கேன். அதியமான் டீமோட ஆப்லயும் இருக்கு, நீங்க அதை செக் பண்ணிக்கலாம். அதே போல வேர் டு ஸ்டடி தெளிவா அந்த மாதிரி கொடுத்துருவோம். ஒவ்வொரு 10 தேர்வுக்கும் தனித்தனியா இருக்கும். சரிங்களா, ஆல்ரெடி நம்ம வெப்சைட்ல பழைய பேட்சுக்கான இந்த வேர் டு ஸ்டடியுமே கொடுத்துருவோம், அதை கூட நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். பட் இந்த பிளான்ல உங்களுக்கு டீடைலா எந்த தேதி அப்படின்றத நம்ம தெளிவா கொடுத்துருப்போம். சோ இதை ஃபாலோ பண்ணி படிச்சுட்டு வாங்க. சரிங்களா, என்னென்ன பாடங்கள் நீங்க படிக்கணும் அப்படின்றதையும் தெளிவா கொடுத்துருப்போம். சரியா, சோ இதை பேஸ் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிளானையும் நீங்க கம்ப்ளீட் பண்ணிடலாம், சிலபஸும் நீங்க கம்ப்ளீட் பண்ணிடலாம். சோ மொத்தமா எவ்வளவு தேர்வுகள் இருக்கும் போது 65 தேர்வுகள் இருக்கும் போது இதுல 50 தேர்வுகள் நீங்க முழுமையா எழுதுனீங்க அப்படின்னா கண்டிப்பா தேர்வுக்கு ரெடி ஆயிடலாம், எக்ஸாமுக்கு ரெடி ஆயிடுவீங்க. சரிங்களா, இப்ப இந்த டெஸ்ட்லாம் எங்க நடக்கும் அப்படின்னு சொன்னா அதியமான் டீமோட ஆப்ல தான் நடக்கும். எல்லாமே ஆன்லைன் டெஸ்டா தான் நடக்கும். சரிங்களா, எல்லாமே ஆன்லைன் டெஸ்ட். உங்களுக்கான ரேங்க், மார்க், அதே போல ரிப்போர்ட், சரிங்களா, இது எல்லாமே நீங்க செக் பண்ணிக்க முடியும். நீங்க ஒவ்வொரு தேர்வுலையும் என்ன கொஸ்டின் அட்டன் பண்ணீங்க, அதுக்கான ஆன்சர் என்ன, இதையுமே நீங்க செக் பண்ணிக்கலாம். வேலிடிட்டி முடியற வரையும் என்ன கொஸ்டின் அட்டன் பண்ணீங்க, அதுக்கான ஆன்சர் என்ன, இதையுமே நீங்க செக் பண்ணிக்க முடியும். சரிங்களா, 180 டேஸ் இருக்கு அப்படின்னா நீங்க தேர்வு எழுதி முடிச்சிட்டீங்க, இந்த வாரம் வந்து நான் 2 டெஸ்ட் எழுதிருக்கேன், அடுத்த வாரம் அந்த கொஸ்டின் ஆன்சரை நான் பார்க்க முடியும் அப்படின்னா தாராளமா நீங்க பாத்துக்கலாம். அந்த 180 டேஸ் வரலையும் உங்களுக்கு இருக்கும். நான் 9 மந்த் வேலிடிட்டி கொடுத்துருக்கேன், இருந்தாலும் நீங்க 180 டேஸ் பிளான் பண்ணிக்குவாங்க. சரிங்களா, அப்ப 9 மாசம் இருக்கு நம்ம எதுவும் எழுதி அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு போக வேண்டாம். 6 மாசம் அப்படின்னா 6 மாசத்துல நம்ம படிச்சு முடிக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வாங்க, அப்படியே படிச்சுட்டு வாங்க. சரிங்களா, சோ இப்ப நான் சொன்ன பிளானை டவுன்லோட் பண்ணிட்டு பிளானை பேஸ் பண்ணி படிக்கிறவங்க, புதுசா படிக்கிறவங்க, சார் எனக்கு பிளான் கொடுத்தா போதும் நான் படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னவங்க இப்ப கொடுத்த பிளானை ஃபாலோ பண்ணி படிச்சுட்டு வரலாம். இல்ல சார் நான் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்றவங்க கடைசி வெளியும் பாருங்க, டெஸ்ட் பேட்ச் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறேன். சரிங்களா, அதியமான் டீமோட ஆப்ல உங்களுக்கு ஸ்டோர் அப்படின்ற மெனு இருக்கும். சரிங்களா, ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டோர் அப்படின்ற மெனு இருக்கும். நீங்க ஏதாவது கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா யுவர் பர்ச்சேஸ்டு கோர்ஸ் அப்படின்னு இந்த இடத்துல காட்டும். பட் இப்போதைக்கு ஸ்டோர் அப்படின்ற ஆப்ஷன் வாங்க. ஸ்டோர் என்ற ஆப்ஷன் வந்துட்டு நீங்க செக் பண்ணலாம். இல்ல மேல சர்ச் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிட்டு நீங்க செக் பண்ணிக்க முடியும். மேல சர்ச் அப்படின்றத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். கோர்ஸ் நேம் நோட் பண்ணிக்கோங்க, TNPSC Group 2 Group A Prelims Test Batch அப்படின்னு இருக்கும். சரிங்களா, இதுதான் 180 டேஸ் ஸ்டடி பிளான் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, இல்ல ஜூன் அப்படின்னு நீங்க டைப் பண்ணாலும் உங்களுக்கு வரும். இது வந்து ஜூனுக்கான டெஸ்ட் பேட்ச். சரிங்களா, ஜூன்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். சோ இந்த மாதிரி கோர்ஸ் இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். இதுதான் கோர்ஸ்க்கான நேம். சரிங்களா, TNPSC Group 2 Group A Prelims Test Batch தமிழ் மீடியம் ஜூன் 2021. உங்களுக்கு வேலிடிட்டி பாத்தீங்கன்னா 9 மந்த் இருக்கும். பட் 180 டேஸ்ல நம்ம டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிருப்போம். சரிங்களா, 180 டேஸ் தான் உங்களுக்கு டெஸ்ட்டுக்கான பிளான். இது எல்லாமே நம்ம தெளிவா கொடுத்திருப்போம். எக்ஸ்ட்ரா வேலிடிட்டி நான் உங்களுக்கு 3 மந்த் கொடுத்துருக்கேன். சரிங்களா, இதுல ஓவர்வியூ அப்படின்னு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட்டுக்கான டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருப்போம். இதுக்கு கீழே தான் உங்களுக்கு கூப்பன் கோட் இருக்கும். சரிங்களா, அப்ளை கூப்பன் அப்படின்னு இருக்கும், அதை நான் சொல்றேன். சரிங்களா, அதுக்கு முன்னாடி டெஸ்ட் எப்படி இருக்குன்றத நான் சொல்லிடுறேன். ஓவர்வியூ கண்டென்ட் 2 மெனு இருக்கு இல்லையா, இதுல ஓவர்வியூ கிளிக் பண்ணி தான் நீங்க பை பண்ணுவீங்க, கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. கண்டென்ட் குள்ள போய் தான் நீங்க தேர்வு எழுதணும். கண்டென்ட் அப்படின்றத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். எக்ஸாமுக்கான சிலபஸ் கொடுத்திருப்போம், டெஸ்ட்டுக்கான பிளான் கொடுத்திருப்போம், வேர் டு ஸ்டடி கொடுத்திருப்போம், ஸ்டடி PDF கொடுத்துருவோம், படிக்கிறதுக்கான PDF எல்லாமே நான் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கேன். சரிங்களா,
325 ஃபைல் இப்பவே வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு அதே போல ஆன்லைன் டெஸ்ட் ஜூன் 10ஆம் தேதி உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் அப்டேட் ஆகும். இப்போ நான் எப்படி சார் கூப்பன் அப்ளை பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க ஓவர்வியூ நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஓவர்வியூலயே பாத்தீங்கன்னா கீழே வர உங்களுக்கு கீழே கூப்பன் கோட் அப்படின்னு காட்டும். கூப்பன் கோட் அவைலபிள் அப்படின்னு காட்டும். இந்த இடத்துல வியூ ஆல் அப்படின்னு இருக்கும். இந்த வியூ ஆல் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கூப்பன் கோட் காட்டும். சேவ் 250 அப்படின்னு இருக்கா, இது வந்து எல்லாத்துக்குமான கூப்பன் கோட் டு ஆல். ஃபர்ஸ்ட் யாரெல்லாம் ஜாயின் பண்றாங்க அதுவுமே நான் சொல்லிடுறேன், எப்பவுமே இது ஒர்க் ஆகாது. முதல்ல யார் ஜாயின் பண்றீங்களோ அவங்க தான் ஒர்க் ஆகும். லிமிடெட் ஸ்டூடெண்ட்க்கு மட்டும் தான் இது ஒர்க் ஆகும். சேவ் 250 அப்படின்னு இருக்கு இல்லையா, இது அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும், கூப்பன் அப்ளை அப்படின்னு வந்துடும். சோ எல்லாத்துக்குமே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்குமே இல்ல முதல்ல ஜாயின் பண்ணக்கூடிய எல்லாத்துக்குமே இந்த 250 டிஸ்கவுண்ட் இருக்கும். டெஸ்ட் பேட்ச்க்கான ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 1150 ரூபாய் அப்படின்னு இருக்கும். 250 மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 900 அப்படின்னு வரும். சோ கூப்பன் கோட் இந்த மாதிரி தான் நீங்க அப்ளை பண்ணணும். முதல்ல புக்ஸ் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன ஆஃபர் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். நீங்க குரூப் 2 குரூப் 2க்கான 10 புத்தகமோ இல்ல குரூப் 4க்கான குரூப் 4 விஓக்கான 12 புத்தகமோ நீங்க வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, செட் ஆஃப் புக்ஸ் நீங்க வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா 500 இருக்கும். சரிங்களா, டெஸ்ட் பேட்ச்ல ஆஃபரே உங்களுக்கு 500 கொடுத்துருவோம். டெஸ்ட் பேட்ச்க்கான ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 1150 அப்படின்னு இருக்கும் இப்போதைக்கு. இதுல 500 மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 650 அப்படின்னு வந்துடும். சரிங்களா, சோ இந்த டெஸ்ட் பேட்ச் சரிங்களா 180 டேஸ் பிளான் டெஸ்ட் பேட்ச் இருக்கு இல்லையா, ஜூன் மந்த்ல இருந்து ஸ்டார்ட் பண்றது, இது வந்து 650 பேமெண்ட் பண்ணிட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா புக் வாங்கிருக்கீங்க, நீங்க படிக்கிறதுக்காக தான் வாங்கிருக்க போறீங்க, தொடர்ந்து படிச்சிருக்க போறீங்க. ஆல்ரெடி சில பேர் படிச்சு முடிச்சிருப்பீங்க, இப்ப டெஸ்ட் பேட்ச் கேட்டிருந்தீங்க. சோ இந்த ஆஃபரை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. சார் நான் எப்படி சார் கூப்பன் கோட் அப்ளை பண்றது, எல்லாத்துக்குமான கூப்பன் கோட் சொல்லிட்டீங்க, புக் வாங்கணுக்கு என்ன கூப்பன் கோட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க புக் வாங்கிருப்பீங்க இல்லையா, செட் ஆஃப் புக்ஸ் 10 புத்தகமோ 12 புத்தகமோ, இதுக்கான பில் இருக்கும், இன்வாய்ஸ் இருக்கும். அந்த இன்வாய்ஸை இந்த நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க. 9994359181 9994359181 சரிங்களா, நம்முடைய ஆபீஸ் நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த மாதிரி நான் புக் வாங்கியிருக்கேன், டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறதுக்கான கூப்பன் கோட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உங்களுக்கான கூப்பன் கோட் கொடுப்பாங்க. உங்களுக்கு தனியா கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. யார் யாரெல்லாம் புக் வாங்கிட்டு ஜாயின் பண்றீங்களோ உங்களுக்கு தனியா கூப்பன் கோட் கிரியேட் பண்ணிட்டு உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அந்த கூப்பனை யூஸ் பண்ணிட்டு நீங்க 500 டிஸ்கவுண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ ஃபீஸ் வந்து 650 தான் வரும். சார் நான் புக்லாம் எதுவும் வாங்கல, ஆல்ரெடி என்கிட்ட ஸ்கூல் புக் இருக்கு, ஆனா அந்த டெஸ்ட் பேட்ச் நான் யூஸ் பண்ணணும், அந்த பிளான் எனக்கு நல்லா இருக்கு, இந்த பிளானை யூஸ் பண்ணி நான் டெஸ்ட் பேட்ச் வந்து ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன், முன்னாடியே நான் கேட்டிருந்தேன் உங்ககிட்ட, நான் இப்போதைக்கு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணா எனக்கு என்ன ஆஃபர் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு 250 ஆஃபர் இருக்கும். நான் முன்னாடி உங்களுக்கு காட்டணும் இல்லையா, சேவ் 250 அப்படின்ற கூப்பன் கோட் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கூப்பன் கோட் பாத்தீங்கன்னா முதல்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்கும். சரிங்களா, மேக்ஸிமம் எவ்வளவு பேருக்கு எங்களால அந்த கூப்பன் கோட் கொடுக்க முடியுமோ அது வழியா நாங்க கொடுக்குறோம். சரிங்களா, சோ சேவ் 250 அப்படின்றத யூஸ் பண்ணிக்கோங்க. முன்னாடி ஜாயின் பண்றவங்க கண்டிப்பா இந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா, சோ உங்களுக்கு எவ்வளவு ஃபீஸ் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1150 ரூபாய் டெஸ்ட் பேட்ச்க்கான ஃபீஸ். 250 மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 900 வரும். சரிங்களா, இந்த டெஸ்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எவ்வளவு டெஸ்ட் இருக்கும், 65 டெஸ்ட் இருக்கும். இதுல சிலபஸை நீங்க 50 டெஸ்ட்லயே கவர் பண்ணிடுவீங்க. அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ்ல ஒரு 10 டெஸ்ட் இருக்கும். அதே போல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல ஒரு 5 டெஸ்ட் இருக்கும். சரிங்களா, டோட்டலா 65 டெஸ்ட் பக்கம் கொடுத்துருக்கோம். டெஸ்ட்டுக்கான பிளான் நீங்க பார்க்கலாம். ஒவ்வொரு தேர்வும் எப்ப இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு திங்கட்கிழமை ஒரு டெஸ்ட் இருக்கும், வியாழக்கிழமை ஒரு டெஸ்ட் இருக்கும். சோ வாரத்துக்கு 2 தேர்வு இருக்கும். சரிங்களா, வீக்லி உங்களுக்கு 2 டெஸ்ட் இருக்கும். இந்த கூப்பன் கோட் எப்படி அப்ளை பண்றது அப்படின்றத சொல்லிட்டேன். பை பண்றதுக்கு முன்னாடி மறக்காம கூப்பன் கோட் அப்ளை பண்ணிக்கோங்க. சரிங்களா, கூப்பன் கோட் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு ஷோ பண்ணி காரணம் இல்லையா, அந்த ஸ்கிரீன்ஷாட் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த டெஸ்ட் பேட்ச்க்கான பிளான் 180 டேஸ் பிளான் இருக்கு இல்லையா, அதுவும் அதே போல வேர் டு ஸ்டடி நான் சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் 10 டெஸ்ட்டுக்கான வேர் டு ஸ்டடி, அதுவும் அதியமான் டீமோட இந்த கோர்ஸ்ல குரூப் 2 குரூப் 2 கோர்ஸ்ல கண்டென்ட் மெனுல இங்க அப்டேட் பண்ணிருக்கேன். இந்த இடத்துல 2 ஃபைல்ஸ் அப்படின்னு காட்டுது இல்லையா, டெஸ்ட்டுக்கான பிளான் வேர் டு ஸ்டடி ரெண்டுமே இந்த ஃபோல்டர்ல அப்டேட் பண்ணிருக்கேன். இதுக்குள்ள போயிட்டு நீங்க எப்ப வேணாலும் வியூ பண்ணிக்க முடியும். சரிங்களா, நீங்க இது வரையும் டெலிகிராம்ல ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. 8681859181. சரிங்களா, அதே போல டெஸ்ட் பேட்ச்க்கான கூப்பன் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, 9994359181. சரிங்களா, இந்த நம்பருக்கு உங்களுடைய இன்வாய்ஸ் அனுப்பிச்சிட்டு நீங்க கூப்பன் கோட் கலெக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. நன்றியுடன் அதிகமான குழுமம் கட்டளை தவம் ஆட்கள். நன்றி, வணக்கம்.